மாமாவை சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லனா வந்து எப்படி இருக்க போகுது? வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. இந்த கேரக்டர் உள்ள வரும்போது இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வீடியோ போட்டாலும் அப்லோட் பண்ணாலுமே கீழே வந்து சீதா சீதா சீதான்னு ஒரு 5-6 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்கா கூட தான் நிறைய பேசுறது கிண்டல் பண்ணுறது எல்லாமே அக்காவோட தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட இருக்கும். அண்ட் தம்பி வந்தாலும் தம்பியோடய அப்பப்போ வந்து லைட்டாக ஃபன் பண்ணுறது சார். மாமா விட்டுட்டீங்களே. சீரீஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால மேம் கூப்பிட்டு அப்ரிசியேஷன் கிடைச்சி தான் அவங்க கேட்டேன். ஓ சூப்பர். ஒரு 3am கால் பண்ணால் கூட எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாண்டிங் இருக்கிற ஃப்ரெண்ட் யார் செட்டில்? என் தம்பி. நீங்கள் செட்லேயே வந்து ஒருத்தவங்க ரோல் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க? சல்மா. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கூட எல்லாருக்கும் பிடிச்ச மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் சங்கீதா நம்ம கூட இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம், நல்லா இருக்கேன். இப்போ நீங்க தான் ரொம்ப வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் சிறுகடிக்க ஆசையில. எப்படி இருக்கு மக்கள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் ஸ்டார்டிங்கில் அந்த கேரக்டர் உள்ள வரும்போது இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சதை விட அதிகமாக இருக்குது ரெஸ்பான்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன வீடியோ போட்டாலும் அப்லோட் பண்ணாலுமே கீழே வந்து சீதா சீதா சீதான்னு ஒரு 5-6 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. சீரியல் இப்போ நிறைய ட்விஸ்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் வரும்? மாமாவை சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லனா வந்து எப்படி இருக்க போகுது? ஐயோ, அந்த ட்விஸ்டெல்லாம் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் அது வந்து அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அங்கே போவோம் நடிப்போம் செய்துதானே. எனக்கும் உங்களை மாதிரி வந்துட்டு அடுத்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அடுத்த ஷெட்யூல் ஷூட் போனால் தான் தெரியும் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய காஸ்ட் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து லைட்டாக கம்மியாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பூம் ஆயிருக்கு இல்லையா? இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்களா? எப்படி இருக்கு உங்கள் ரோலு? அதை பற்றி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அம்மாக்கு ஹெல்பிங் பண்ற அந்த மாதிரி ஒரு பொண்ணா, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, செகண்ட் பொண்ணு, ஸோ அதெல்லாமே வந்து அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ அப்பா இல்லாத ஒரு இடத்துல ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னும் போது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு கேரக்டர் வந்து சீதா அப்படின்ற கேரக்டர். பிகாஸ் ஏன்னா நானும் என் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, இதுல செகண்ட் பட்டாது, உண்மையாவே இதுல வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. எனக்குமே தம்பி தங்கச்சி எல்லாமே இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அப்படி நடிக்கும் போது இது பெருசா ஓவரா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸா கஷ்டப்பட்ட அப்படி இல்லை. ரியல் லைஃப்ல என்னவோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் இருக்கிறதுனால அது ஈஸி. கொஞ்சம் எனக்கு அது பார்க்கறது, நடிக்கிறது, அவங்க கூட எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள். செட்டில் நீங்க யார் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க? ஏன்னா அக்கா கூட தான் இப்போ ஃபுல் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். யார் கூட, அதை தவிர்த்து யார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க? அது தவிர்த்துனா நிறைய சீன்ஸ் வந்து அது எங்க ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கும். அங்க போறதுக்கான வாய்ப்பு எனக்கு பெருசா கிடையாது. ஸோ அதனால அக்கா தான் ஃபர்ஸ்ட். அக்கா கூட தான் நிறைய பேசுறது, கிண்டல் பண்றது எல்லாமே அக்காவோட தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவோட இருக்கும். அண்ட் தம்பி வந்தாலும் தம்பியோடய அப்பப்போ வந்து லைட்டா ஃபன் பண்றது சார். மாமா விட்டுட்டீங்களே. மாமா வந்தாருன்னா மாமா எப்பவுமே வந்துட்டு கலாய்ப்பாரு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பட் ஜாலியா போகும். அதான் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து அப்படியே அந்த சைட் பாத்தீங்கன்னா மாமா வரைக்கும். சிறுகடிக்க ஆசையை தவிர நிறைய வெப் சீரிஸ்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அதை பத்தி சொல்ல முடியுமா? எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? அது இதேதான். இந்த மாதிரி லைக் இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணி, ஸோ லைக் ஆடிஷன்ஸாக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இதில் வந்து எனக்கு ரேடான்லேருந்து அன்சாரி சார் டிரெக்டர் அவர் தான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸோ எனக்கு அந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லுக் இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு அவர் வந்து அந்த லுக்கில் எனக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி அங்கே போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஸோ அப்படி கிடைச்சது தான் அந்த சீரீஸ் ஆல்சோ. அதுவுமே இப்போ சூப்பராக போயிட்டு. ராதிகா மேம் மீட் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? மீட் பண்ணீங்களா மேம்? ஒரு தடவை மீட் பண்ணேன். ஸோ இப்போ நடுவில் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 8 days பிஃபோர் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த சீரீஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால மேம் கூப்பிட்டு அப்ரிசியேஷன் கிடைச்சுதான் உங்ககிட்ட. சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து செம்மையா. எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது? ஐயோ ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா எனக்கு அதுவுமே தெரியாது.
சரி ஓகே அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே அன்எக்ஸ்பெக்டடா வந்து யூடியூப்ல வந்து அவ்ளோ ஹிட்டா அது போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த கேரக்டரும் அதுல நேம் வந்து கயல்ன்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே அதே மாதிரி போகும்போது திடீர்னு வந்து ஒரு கால் வந்துச்சு. ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி மேம் மீட் பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க காலையில ஒரு 10 வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சர்ப்ரைசிங். அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு வந்து ஐயோ நல்லா பண்ணியிருக்கோமா, கூப்பிட்டு ஏதாவது சொல்ல போறாங்களா இல்ல வாட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆடியன்ஸ் சைடு இருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ சேனல் சைடு இருந்தும் அதே மாதிரி வரும்போது மேம் கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணது. அதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வெப் சீரிஸா ஒரு லீடா நம்ம வந்து என்டர் ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி அப்ரிசியேஷன் அது கூட ஒரு ஹாப்பி தான். நைஸ் நைஸ். இப்போ நான் வந்து குயிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் வச்சிருக்கேன். நீங்க அப்படியே ரேபிடா வந்து ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஓகே. யாருக்கு வந்து செட்டுக்கு ரொம்ப வந்து லேட்டா வருவா? ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எல்லாருமே டைமுக்கு தான் வரக்கூடிய பர்சன். யாரும் ஆன்சர் பண்ணணும். யாரெல்லாம் திட்டலாம் வாங்க மாட்டோம். எல்லாருமே செட் கரெக்டா வந்துருங்க. சரி ஓகே. யார் வந்து செட்ல ரொம்ப வந்து கோவப்படுவா? யாருமே கோவப்பட மாட்டாங்க. அங்க கோவப்படுறதுக்கான ஒரு திங் எதுவுமே இருக்காது. வை அந்த மாதிரிதான் நீங்க கேக்குற மாதிரிதான் இருக்கும். அவங்க அந்த கேரக்டரா இப்போ முத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோவமான சீன்ஸ் இருந்தா அந்த இடத்துல அவர் பண்ணுவாரு. அது முடிச்ச உடனே கட்ட சொன்னே அவர் சிரிச்சிருவாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். பெருசா யாரும் கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. ஓகே டன். யார் வந்து நிறைய டேக்ஸ் எடுப்பா? டேக்ஸ் அது நான் என்ன சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவேன். சேஃப் ஆன்சருங்க. சரி ஓகே. டச்சப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்ல யார் கேட்டுட்டு இருப்பா? டச்சப் கொடுங்க. நான் வந்து பெருசா அதுவும் நீங்க நானே பண்ண மாட்டேன். எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அக்காக்கு கொஞ்சம் அந்த மாதிரி. அண்ட் முத்து அவருக்கு நிறைய கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். பட் அவர் பெருசா டச்சப்னா அது தொடச்சுப்பாங்க. யாரும் வந்து ரொம்ப எடுத்துட்டு வா கண்ணாடி எல்லாம் பாத்துட்டே இருக்க மாட்டாங்க. அந்த ஷாட்டுக்கு முன்னாடி பாக்குறதா ஓகே அந்த மாதிரி. நீங்க எப்பயா யோசிச்சிருக்கீங்களா, ச்சே இந்த ஷாட்டுக்கு ஆஸ்கர் அவார்டே நம்மளுக்கு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு? ஏதாவது எனக்கு இந்த ஷாட் முடிச்சிட்டு நம்ம செம்மையா ஆக்ட் பண்ணிருக்கோமே அப்படிதான் ஒரு ஷாட் யோசிச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் யோசிச்சது இல்ல. இந்த ஷார்ட்ட ஒழுங்கா பண்ணிருக்கலாமோ அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்படியா? என்ன ஷாட்? என்ன ஷார்ட்டா? ஏதாவதுங்க டைலாக்ஸ்ல ஏதாச்சும் ரோல் ஆயிடும். சோ ஆனா அது வந்து தெரியாது. சில இடத்துல வந்துட்டு அது மேட்ச் பண்ணிடுவாங்கல்ல. டப்பிங்ல நம்ம பண்ற தப்பு லைட்டா மேட்ச் ஆகும். சோ அப்போ அங்க ஏதாவது சீன்ஸ் ஒண்ணு பண்ணும்போது என்னோட சீன்ஸ்ல நான் ஏதாச்சும் ரோல் ஆயிடும் டக்குன்னு. வேர்டிங்ஸ் கரெக்டா உட்காராது எனக்கு. சோ அப்போ ரோல் ஆகும்போது அது யோசிச்சேன் சீன் ஒழுங்கா பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து அதுதான் யார் நிறைய டேக்ஸ் எடுப்பா அப்படின்னு. அதுக்கு நீங்களே நீங்களா? நான் இல்ல நம்புற மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க. உங்களை தவிர வேற நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க. எல்லாருமே வந்து நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட்ங்க. எல்லாருமே சீனியர்ஸ் அண்ட் நான் நியூ கம்மர் இதுல. ஸோ நான் வந்து யாரும் ஜட்ஜ் பண்ற அளவுக்குலாம் யாரும் இல்லை. அவங்கள பார்ப்பேன் நான் என்ன பண்றாங்க வாட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளும் அந்த மாதிரி அடுத்த ஷார்ட்ல நல்லா ஏதாவது ஒரு இதுல வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணது. அந்த மாதிரி நினைச்சிட்டு கத்துருக்கீங்களா? ஓகே இந்த வருஷம் செமையா பண்றாங்களே ஆன் செட்ல, நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா செட்ல? அம்மா, என்னோட அம்மா பண்றவங்க. அம்மா தமிழ் செல்வி அம்மா வந்து அவங்க வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்ணது தண்ணி வந்துடும். ஒரு எமோஷனல் சீன் அப்படின்னா அவங்க எனக்கு தெரியல அப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க பெருசா அந்த என்ன சொல்றது கிளிசரின் வாங்கவே மாட்டாங்க. பிரியா ஆல்சோ அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி டக்குனு அந்த சீனை வந்து அப்படி கொண்டு வந்து அப்படி காட்டுறாங்க கேமரா முன்னாடி. அந்த மாதிரிலாம் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இதா இருக்கும். ஓகே. யார் நிறைய செட்ல சாப்பிட்டுட்டே இருப்பா அப்ப பார்த்தாலும்? அம்மா அடிக்கடி ஃபுட்டு கேட்பாங்க. டீ அந்த மாதிரி காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே. சோ யார் செட்ல நிறைய தூங்கிட்டே இருப்பா? அப்பதான் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் லேசியா இருக்கிற மாதிரி. லேசிலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஒர்க் ஏதாவது முன்னாடி ஷூட் அந்த மாதிரி இருக்கும்போது டயர்டா இருக்கும்போது எல்லாருமே தூங்குவோம். ஷாட்டுக்கு முன்னாடி எல்லாருமே தூங்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போறதெல்லாம் உண்டு. நான் பண்ணுவேன். சரி உங்க 3 AM ஃப்ரெண்ட் யாரு செட்ல இருந்து? உங்க 3 AM கால் பண்ணா கூட எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்கிற ஃப்ரெண்ட் யார் செட்ல? என் தம்பி. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆர் சம்திங் அப்படின்னா நான் கூப்பிட்டுருக்கேன். அது கூப்பிடும்போது டக்குன்னு எடுப்பான். ஸோ எடுத்து பேசுவான். ஸோ என்ன ஆச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அதில் நீங்க என்ன காஸ்டியூம்ஸ் ட்ரெடிஷ்னலா இல்ல மாடர்ன் இதுல நீங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி மாடர்ன் வெஸ்டர்னைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் ட்ரெடிஷ்னல் ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணலாம் முடியாது. ரொம்ப கஷ்டம். அது எப்படி? ஆனா நீங்க சீரியல்ல வந்து மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலா தான் இருக்கீங்களே. ஆமா, அது பிகாஸ் ஆஃப் கேரக்டர். அது நான் கலைச்சிட்டு வெளியே வரும்போது நானான்னு பாப்பாங்க. நீ அப்படி சொல்லி பார்ப்பாங்க. எங்க அம்மா ஒரு ஆச்சரியமா என்ன பார்த்தது என்னன்னா இப்படி இருக்கனா
சீரியல்ல அப்படியே வேற மாதிரி இருப்பேன். ம். சோ அதனால எங்க அம்மா ஷாக்க. நீதான் அந்த பொண்ணு அப்படிலாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எபிசோட்ல பார்க்கும்போது நான் தான் நடிச்சிருக்கேன் அப்படி சொன்னேன். நடிக்கும் போது அவங்க நான் சொல்லல. அதுக்கப்புறம் தான் நான் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க காமிக்கும்போது நான் தான் இந்த இது அப்படி சொன்னேன். நீயா அப்படி சொல்லி பார்த்திருக்காங்க. ம். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வெளியே சுத்திட்டு இருப்பேன். எப்படி ரெஸ்பான்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி வருது? ஹாப்பியா நீங்க? ஓகே தான். ஸ்டார்டிங் திட்டு விழுந்துச்சு. ம். இப்போ ஓகே. ஓகே, இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப பிகாஸ் ஏன்னா அது நல்லா Reach இருக்கிறதுனால ஆயிடுச்சு. ரீச் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே ஏதோ எனக்கு தெரியுது, ஏதோ பண்ண தெரியுது இந்த ஜாப்ல ம். அப்படி இருக்கு. ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான். ம். நீங்க செட்லயே வந்து ஒருத்தவங்க ரோல் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ம், ம். நீங்க யார வந்து சூஸ் பண்ணுவீங்க? ரோல் ஸ்வாப் ஆமா, பண்ணுமா? ரோல் ஸ்வாப். சல்மா. சல்மா. வாவ், சூப்பர். ஸோ அந்த நெகட்டிவ் திங் ம். ரோல் அவங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எனக்கு அந்த மாதிரி பெருசா நெகட்டிவ் கிடைக்கல. கிடைச்சா சன்ல கிடைச்சது. சன்ல ஒரு ப்ராஜெக்ட் ம். பண்ணும்போது நெகட்டிவ் லீட் ஃபாஸ்டர்ல இருந்து அப்படியே லாஸ்டா என்ன முடிக்கும் போது நெகட்டிவா காமிச்சாங்க. ஸோ எல்லாரும் ஒரு எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சவங்க சொன்னது என்னன்னா பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு கொஞ்சம் உனக்கு செட் ஆகுது அப்படி சொன்னாங்க. ம். சரி அப்போதான் எனக்கு பார்க்கும் இன்னும் நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன். தெரியும் நம்ம சீரியல்ல நம்ம சல்மாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்போ ஒரு அப்கமிங் சீரியல்ல ஒரு வில்லியாவும் உங்களை பார்க்கலாம். கரெக்ட்டா? ட்ரை பண்ணு. கரெக்டா கிடைச்சிச்சுன்னா நெகட்டிவ் லீட்ஸ் ட்ரை. சூப்பர். ம். ஆக்டிங்க தாண்டி யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக்லாம் கூட கேள்விப்பட்டோம். அண்ட் ம். கீபோர்ட்ல கூட வாசிச்சிருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. எப்படி அது இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு? அது ஒண்ணு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆக்சுவலி வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு அப்பப்போ நான் போயிட்டு அவங்க ஸ்டுடியோல உட்காந்து சும்மா அவங்க வாசிக்கிற பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு. சின்ன வயசுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. பட் அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போனதில்ல. அது அப்பப்போ பிடிக்கும்ன்றதுனால அதையும் நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு பாட முடியுமா? ஐயோ! வாய்ஸ் சும்மா லைட்டா ட்ரை பாட பண்ணுங்களேன். மாட்டேன். ம். வெறும் ப்ளே பண்றது மட்டும்தான். சிங்கிங் எல்லாம் வராது. டான்ஸ் வரும், சிங்கிங் வராது. இது டான்ஸ் ஆட முடியாது. எங்களுக்காக சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தான் பாடுங்க. ஐயையோ! வாய்ஸ் சீரியஸா சூப்பரா இருக்குங்க. இல்ல எனக்கு அவங்க சைந்தவி மேம் ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அதனால அவங்களோட சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்பேன். பட் பாட சொன்னீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. பாட்டு வராது விட்டுறலாமே. பெரியவங்க எல்லாம் பார்ப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க. உங்க ஃபேன்ஸ்க்காக பாத்தீங்களா? ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூல நான் பாடுறேன். இப்போ சீதா அண்ட் அருணோட லவ் சீக்வன்ஸா செம்மையா போயிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? உங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு அவருக்கு ஆக்சுவலி அதான் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அவருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவர் கூட ஆக்ட் பண்றது வந்து அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஸோ ஒரு டயலாக்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் அவர் கேட்பாரு நீங்க இது இப்படி சொல்லுங்க நான் இது இப்படி சொல்றேன் அந்த மாதிரிலாம் அந்த சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கு அவருக்கும் அந்த மாதிரிலாம் போகும். சம்டைம்ஸ் அதுக்கான டைம் இருக்காது. பட் ஸ்டில் அது ஒரு ஃப்ரேம்ல பேரிங்கா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா ஆடியன்ஸ் ஆயிட்டு இருந்து அதுவுமே அருண் சீதா சொல்லி கொஞ்சம் ஃபேன் பேஜஸ்ல அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. ஸோ வாஸ் ஹாப்பி. உங்களுக்கு எப்பயா தோணி இருக்கா? சரி நம்ம இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்ல நல்லா பண்றோம். நீங்க வந்து டயலாக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பண்ணீங்க. சோ நமக்கு ஒரு சிங்கிளாவே சுத்திட்டு வந்துட்டு இப்போ வந்து கமிட் பண்ணிருக்காங்களே எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா அதுல? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் அருண்ன்ற கேரக்டர் உள்ள வரும்போது ஐயோ எப்படின்னு தெரியலையே எப்படி பண்ண போறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது திடீர்னு ஒரு லவ் ட்ராக் ஃபேமிலில இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து லவ்வுக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது பட் ஓகே எனக்கு தெரியல அது ஆடியன்ஸா சொல்லணும் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டக்குன்னு பண்ணணும் இல்லைங்க, டக்குன்னு பண்ணணும். பார்த்தோன்னே ஒரு டைம் தான் சொல்லுவாங்க டைலாக் எல்லாம் போகும், டக்குன்னு ரொமான்ஸ் பண்ணுவோம் ஸோ இருக்கும்ல. எனக்கு எப்பவுமே அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்றேன். இப்போ அது எப்படி போகுதுன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க ஆடியன்ஸ் சைட்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து. ஓகே. நீங்க பயங்கரமா முருகருடைய பக்தன் கேள்விப்பட்டோம். சோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் ஜர்னி பத்தி. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? அதெல்லாம் வந்து நான் ஒரு ரிசர்ச் டீம் வச்சிருக்கோம். அவங்க தான் சொன்னாங்க. ஸோ வழக்கமா பார்த்தீங்கன்னா சர்ச் போறது எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அதுதான். ஸோ அப்பா இஸ் ஆல்சோ கிறிஸ்டியன் அண்ட் அம்மா ஹிந்து. ஸோ அதனால அது ஸோ அப்பாக்காக இது அம்மாக்காக இது. ஸோ அந்த மாதிரி டெம்பிள்ஸும் போவேன், சர்ச்சும் போவேன். அதுல தெரியல இப்போ ரீசெண்டா வந்து நிறைய முருகர் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு தெரியல அது யார் மூலயமா எனக்கு அது உள்ள வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கோயில் போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தாட் வருது முருகர் கோயில் போகலாம். ஸோ அந்த மாதிரி வருது தெரியலையா ஒரு மேஜிக் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து கடவுள்ன்றது போது அவர் தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மேஜிக் நடந்திருக்காங்க.
சீரியல் டு சினிமா அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. சீரியல் டு சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போவே ட்ரையிங் ஸ்டேஜ். அண்ட் 1 மூவி பண்ணியாச்சு, அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆடிஷன்ஸ் தான், அது ட்ரையிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு பெரிய கேரக்டர்ஸோ அந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே. உங்க ஐடியல் டைரக்டர்ஸ், பிடிச்ச டைரக்டர் இவங்ககிட்ட ஒரு எப்படியோ படம் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும்ல, சாவறதுக்குள்ள பண்ணிடணும்டா அப்படின்னு ஒரு நம்ம கோல் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி என்ன டைரக்டர்ஸ் இருக்காங்களா? அந்த மாதிரினா இப்போ அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல நல்ல ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ உள்ள டைரக்டர்ஸ் பிடிச்ச டைரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ மணிரத்னம் சார்ஸ் ஃபிலிம்ஸ் ஆல்சோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். சுந்தர் சி சாரோட மூவிஸ் ஃபன்னா இருக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி எல்லாமே நான் சொன்ன இந்த டைரக்டர்ஸ் எல்லா கூடயும் ஆசை இருக்கு. சரி, KS ரவிக்குமார் சார்லயே நான் படம்லாம் அடிச்சிருப்பா இல்லையா, அந்த ஒரு ரோல் பண்ணிருக்கணும்னு நம்மளுக்கு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரோல் உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா? பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோல்? பஞ்சதந்திரம் சொல்லலாம். ஸோ அதுல வந்து சிம்ரன் மேமோட கேரக்டர் அது எனக்கு பிடிக்கும். அந்த ஹோட்டல் சீன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அப்படியே நம்மளுக்கு லைட்டா ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். அது பண்ணுங்க ப்ளீஸ். இல்லைங்க நான் அதுல அந்த மாதிரிலாம் சொல்றேன். நீங்க அப்படி கேட்டதுனால உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் பிடிக்கிறீங்க. அது பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியா தெனாலி படம் ஒரு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். கமல் சாரோட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பிடிக்கும். சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே KS ரவிக்குமார் சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே பிடிக்கும். மணி சார் ஆல்சோ. மணி சார் சொல்லுங்க. ரொமான்ஸ் ஃபிலிம். ஸோ ரீசெண்டா ஒரு எபிசோட்ல பார்த்தேன், நீங்க மைக்க போட்டு விழுந்து அந்த மைக்க படுத்துட்டே இருந்தீங்கல்ல, அந்த சீன் பத்தி சொல்ல முடியுமா? அந்த சீன்ல வந்து சார் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, இங்க பாரு நீ தூங்கிடு, வந்துட்டு நம்மளே அறியாமலே வந்துட்டு இந்த நாக்கு எப்படி சொல்லட்டுறது, இப்படி முழுங்குறது, எச்சு முழுங்குறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அறியாம நம்மளை அறியாம பண்ணிடுவோம். அது பண்ணாம நீ கான்சியஸா இருக்கணும், ஆனா நீ தூங்கிடணும் அப்படி சொல்லி எனக்கு அந்த சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மயக்க விழுந்த மாதிரி எப்படி நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அங்க நான் அந்த லாஸ்ட் இதுல வந்து அந்த லேர்னிங் நான் வந்து கத்துக்கிட்டேன். கரெக்ட் தான் இல்ல, பிகாஸ் நம்மளுக்கே தெரியாது, நம்ம அந்த ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம், கண்ணை வந்து இப்படி அடிக்க சிமிட்டிடுவோம். ஐ திங்க் நான் அது சார் சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணேன். ஓகே. இல்லன்னா கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி நான் டேக் வாங்கியிருப்பேன். அது நான் சார் டைம் சொல்லி கத்துக்கிட்டேன். ஐ திங்க் உங்களை தவிர எல்லாருமே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன், ஆக்டிங்லும் சரி, லைக் இந்த மீடியா ஃபீல்ட்லயுமே கரெக்டா அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்கானா அம்மா கிட்ட இருந்த எமோஷன், அக்கா கிட்ட இருந்துமே அதேதான். ஸோ நம்ம என்ன மூட்ல இருந்தாலுமே அங்க கேமரா முன்னாடி வரும்போது அவங்க வந்துட்டு கரெக்டா பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம வேற ஏதோ ஒரு தாட்ல ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கேரக்டர் அங்கே கரெக்டா டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அது நான் வந்து எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும். முத்து அவர்கிட்ட ஆகட்டும், சில சீன்ஸ் வந்து எனக்கும் மாமாக்கும் டைரக்டா வரும்போது அவர் சொல்லுவாரு, ஸோ இந்த இடத்துல நீ இப்படி பண்ண, இந்த இடத்துல இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு சில இடத்துல எனக்கு அதுவுமே டீச் பண்ணுவாங்க. ஆமா, டீச் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல இது அக்கா கிட்டயுமே எனக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ கேமரா இங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா எனக்கு இப்படி நிக்க தெரியாது. ஸோ எல்லாரையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கணும்ல, ஸோ யாரையும் ஓவர்லாப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே கத்துக்கிட்டேன் இந்த இது மூலமா. ஐ திங்க் சிகரெடிக்க ஆசை வந்து உங்களுக்கு ஒரு ஃபிலிம் ஸ்கூலா இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க கத்திருக்கீங்க இல்லையா? பெரிய லேர்னிங். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு மந்த் நம்ம ஷூட் போகும்போதுமே ஏதாவது ஒரு லேர்னிங் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும், ஒரு நாளுமே. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி. ஓகே. சிறுகடிக்க ஆசை தவிர வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங்ல வரப்போகுது, உங்களை எப்படி நாங்க இருந்து பார்க்கலாம் ஆன் ஸ்கிரீன்ல? நான் வந்துட்டு இப்போதைக்கு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாக்கெட் எஃப்எம் சீரீஸ் பண்ணேன், அதுவுமே நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஆடியோ சீரீஸ். ஸோ அதுலயும் என்னோட கேரக்டர் ஒரு அனன்யான்னு சொல்லி ஒரு கேரக்டர், தட் இஸ் ஆல்சோ நல்லா போச்சு. இப்போ கயல் ரீசெண்டா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டரா இருக்கிறது. சீதாக்கு அடுத்து வந்து கயல் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாங்க. அடுத்து இன்னொரு வெப் சீரிஸ்க்கு இப்போ ஒரு ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மந்த் ஆர் சம்திங். நெக்ஸ்ட் வந்து மூவிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சீரியல் லீடா நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா உங்களை? அதுக்கு தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? ஏன்னா வெப் சீரிஸ்ல நீங்க ஃபுல்லா வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியல்ஸ்ல நம்ம பார்க்கலாமா உங்களை? சீரியல்ஸ் லீடுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணேன். எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டு போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் அப்ரிசியேஷன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட் அப்ரிசியேஷன் அப்படின்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்ததா பெஸ்ட் அப்ரிசியேஷன். ஏன்னா அதுதான் நமக்கான ரீச். நம்ம வந்து யாரும்
குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் அதுதான் எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் பண்ண ஒரு கேரக்டரும் இப்போ பண்ண சீதா ஆகட்டும், அனன்யா ஆகட்டும், கயல் ஆகட்டும், இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல எல்லாமே நான் படிச்சு எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். பெருசா நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் அந்த என்னோட கேரக்டரா யாரும் எதுவும் சொன்னதில்ல, டிசப்பாயிண்ட் பண்ணதில்ல. மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு சிலலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டி தான் என்ன ரெகக்னைஸே பண்ணாங்க. இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்டா இப்ப நிறைய பேர் போயிட்டு நம்ம ஆர்டிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் சீரியல் ஆகட்டும், மூவி ஆகட்டும், யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பெருசா பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து நிறைய பேர் கூட போய் போட்டோ எடுக்கிறத நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க போற 7 Hours ஸ்டோர்ஸ்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து என் கை பிடிச்சி இழுத்து இங்க வா, நீ தானே இந்த சீரியல்ல சிஸ்டர் கேரக்டர் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ரெகனைஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா மாதிரி இருக்கும்ல. இருந்துச்சு. நான் வந்து வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் என்னோட தெரியல ரொம்ப ஓ மேஜிக்கா இருந்தது அந்த மூமெண்ட். ஓகே சூப்பர். செட்டுக்கு நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா? மூமெண்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சா? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? கேஆர் விஜயா அம்மாவும் வடிவுக்கரசி மேமும் வந்திருந்தாங்க. செட்டுக்கு வந்த ஆர்டிஸ்ட் நான் போகும்போது கரெக்டா அவங்க ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு திடீர்னு அவங்க உள்ள வந்து இந்த மாதிரி அவங்களும் அதை பார்க்கறதா சொன்னாங்க. அந்த சீரியல் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி சம்திங் ஏதோ பேசிட்டு அவங்க கிட்ட நான் பிளெஸிங்ஸ் வாங்கினேன். தெரியல, அதுவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு இருக்கும்ல, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க இங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும் போது அது ஆனா அன்னைக்கு வந்து எல்லாரும் போய் போட்டோ எடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு, ஸோ அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.